ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். இப்போது அவியல் எப்படி சட்டுன்னு பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவியல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் அடை அவியல். இப்போ சாதத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். காய் என்னென்ன காய் நீங்கள் வேணுமோ அது வந்து நீங்கள் கட் பண்ணுறது தான் இது நமக்கு அவியலில் வேலை. மற்றதெல்லாம் சட்டுன்னு பண்ணிடலாம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். நான் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அரை முடி தேங்காயில் நான் ஒரு 3/4 எடுத்துக்க போகிறேன். ஒரு 4-5 கருவேப்பிலை நான் போட போகிறேன். நீங்கள் ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கருவேப்பிலை போட வேண்டாம். பச்சை மிளகாய் போடுறதே அது கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் கொடுக்கும். இப்போ என்னென்ன காய்கள் வேணுமோ அதை ஒரு குக்கரில் ஒரு விசில் வேக விட்டு நான் எடுத்துட்டேன். ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம். இல்லை தனியாக வேக வைக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ தனியாக வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். ஒரு விசில் தான் விட்டேன். இப்போ அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா நல்ல மஷியை நீங்கள் அரைச்சி இருக்கணும். அந்த கொரகொரப்பு இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு அவியலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சமயம் உங்களுக்கு அவியலில் அது நல்லா பிளெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி, 1 ஸ்பூன் அரிசி தண்ணி விட்டு நல்லா அதை வந்து அலம்பிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிற விழுதுலேயே போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது அவியல் வந்து சேர்ந்தா மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். அவியலுக்கு நார்மலாக தாளிப்பு பண்ண மாட்டாங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, அதுவே வந்து பச்சை தேங்காய் எண்ணெயே நல்லா அதில் விடுவாங்க. நான் கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நான் இதில் தாளிப்பேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் ஏன் பச்சையாக சேர்க்கலை அப்படின்னா, இப்போது மதியம் மிந்துனா கூட இதை வந்து நம்ம வந்து சூடு பண்ண முடியாது இல்லையா. அதனால் இப்போ தாளிப்பில் அந்த தேங்காய் எண்ணெயை லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணி அதை நீங்கள் வச்சு தாளித்து நீங்கள் வச்சிங்கன்னா நைட்டுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ தேவையான அளவு தயிர், இப்போ இந்த சூடான அவியல்லையே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தயிர் இப்படி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஓரத்தெல்லாம் அது கொதிக்கிறது தெரியறது இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பு நம்ம கொடுத்துட்டோம்னா அவியல் ரெடி. சட்டுன்னு பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு நடுவில் நான் போட்டேன், வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தாளித்து இப்படி விட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.